श्रीरङ्गनाथषडगोपीतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसिंहसरित्रणैकपात्रं श्रीरङ्गवीररुद्राक्षडगोपवृद्धं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसंयुराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्यसरजित्पादारविन्दाकृतिं श्रीमद्वेदवदं सुदेशिकेदेः कारुण्यवीक्षात्मकं देवे रङ्गधुरेण साधनमकं नारायणं योगिनं श्रीमदे शिवञ्चरोपसि वेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमदे श्रीलक्ष्मीन्द्रसिंह दिव्यपादुकादेवग श्रीवञ्चरगोपश्री नारायण இதீந்திர மகாதேசிகாய நம. போன தடவையில ஆத்ம குணம்ங்கிறது என்னன்னா அதை பத்தி சொல்லியிருந்தோம். அதுல நான் 3 குணமோ 4 குணமோ தான் சொன்னோம் இல்லையா? அதுல இது அனசூயாங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கோம். இப்ப மேல சௌச்சம், அதாவது அது தயா, க்ஷமா, அனசூயா, சௌச்சம், அனாயாச, மங்களம், அகார்பண்யம், அஸ்பிருக இப்படின்னு 8 விதமானத்துல முதல்ல என்னன்னா தயையை பத்தி சொன்னா, அடுத்தது க்ஷமா பொறுமையை பத்தி சொன்னா, அடுத்தது அனசூய எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பொறாமையோ குரோதங்களோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அடுத்தது சௌச்சம். சௌச்சம்னு சொன்னா சௌச்சம்ங்கிறது 4 விதமா சொல்லிருக்க. கௌதம மகரிஷியில சௌச்சம்ங்கிறது 4 விதம். சௌச்சம்னா சுத்தின்னு அர்த்தம். அந்த சுத்தி எப்படி இருக்கணும்னா திரவிய உபயோகமான சுத்தி இருக்கணும், அப்புறம் சிந்தனா சுத்தி இருக்கணும், வாசி சுத்தி இருக்கணும், பிரியா சுத்தி இருக்கணும். அதாவது 4 விதம். சௌச்சம்ங்கிறது உள்ள சரீர தர்மத்தை சுத்தம் பண்ணிக்கிறது, அது ஒண்ணும். அதை தவிர இந்த சௌச்சம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு 4 விதம். அதாவது என்ன பண்றோம்னா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு வச்சு சொல்லிட்டு காரியத்துல ஒரு மாதிரி இருக்கும், அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது சௌச்சம் கிடையாது, சுத்தி கிடையாது. சுத்தின்னு சொன்னா மனசேகம், வதசேகம், கர்மண்யேகம், மகாத்மனாம். மகாத்மாக்களா இருக்கக்கூடிய நல்ல ஒரு அறிவாளியா இருக்கக்கூடியவன், நல்ல ஒரு வித்வானா இருக்கக்கூடியவன், ஒரு மகன்களா இருக்கக்கூடியவள்லாம் என்னன்னு கேட்டா மனசுல எதை நினைக்கிறாளோ அதைத்தான் வாயால சொல்லுவாள், வாயால எதை சொல்றாளோ அதைத்தான் காரியமாக சொல்லுவாள். அப்படின்னு கரணத்திரையும் ஒரே மாதிரியா இருக்கணும். காரணம்னா அந்த கரணம், வாக்கரணம், சரீர கரணம், இந்த 3 ஒரே திரிகரண சுத்தியும் இருக்கு. இதனால என்னன்னு சொன்னா எனக்கு திரிகரண சுத்தி இருக்கு. மனசுல என்ன நினைக்கிறையோ அதையோ வாக்கால சொல்ல வேண்டியது. வாக்குனால என்ன சொன்னமோ அதே கர்ம. ஏவம் திரிகரண சுத்தியா பகவான் பிரீதோ பவதி. இப்படி நாம இருந்தவானா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லுது. இதுதான் கௌதம மகரிஷி 4 விதமான சௌச்சத்தை சொல்ற. உபயோக சுத்திகை. ஒரு திரவியம் கொடுக்கணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிச்சானா அந்த பணத்தை உபயோகம் எப்படி பண்றான்? பணம் சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு அதை எதை வேணா பண்ணி எப்படி வேணா செலவழிச்சோம்னா அது உபயோகத்துக்கு நல்லது இல்லை, சுத்தி இருக்காது. இந்த சுத்தி இப்ப பணம் சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு ஆடம்பர செலவு பண்றோம், அது சுத்தியோ இல்ல. நாம இப்ப சம்பாதிக்கிறோம், பெருமாளுக்கு ஒரு 10 ரூபாய், நாம சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு பாகம் தானம் பண்ணுன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்றோம் சாஸ்திரங்கள்ல. அந்த மாதிரி இந்த உபயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த திரவியம் இருக்க, இது எதுல உபயோகிக்கிறோமோ அதனால சுத்தி ஏற்படும். சுத்தி ஏற்படுறதுக்கு எப்படின்னா நம்ம நல்லபடியா பாக்கி பணமும் சுத்தமா இருக்கணுமே. கொடுக்கற பணம் மட்டும் இல்ல, நம்ம சம்பாதிச்ச பணங்கள் எல்லாமே சுத்தியா இருக்கணும், அதாவது நல்ல பணமா இருக்கணும்னு சொன்னா நல்ல காரியங்களை செலவழிக்கணும். அப்புறம் சிந்தனா சுத்தி. சரி, ஆடம்பரத்துக்கோசரம் பெரிய ஒரு தர்மம் பண்ணுவோமே, ஆடம்பரம் நம்ம பெருசா பண்ணணும், நம்ம பேர் வரட்டும் அப்படின்னு சொன்னா மனசுல ஏதோ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம பேர் வரட்டும் அப்படின்னு நினைச்சு பண்ணினா அது அந்த கரண சுத்தி இல்ல. ஏதோ ஒரு பேருக்கோசரம் பண்ணணும், புகழுக்கோசரம் பண்ணிட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. சித்த சுத்தி இருக்கணும். சித்த சுத்தின்னா நம்ம இந்த மட்டும் பெருமாள் பண்ணது இருக்கானே, இன்னும் நம்ம இன்னும் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும். சிந்தனா எண்ணங்களும் இருக்கணும். அது எண்ணங்களானது சித்தத்துல நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அப்படின்னா சிந்தனா சுத்தி ஏற்படுறது. அது 2வது சுத்தியா இருக்கு. 3வது என்னன்னா வாசி சுத்தி. சில பேர் என்னன்னா வாக்கால பேச ஆரம்பிச்சோம்னாலே நல்ல வார்த்தைகளே வராது, சில பேருக்கு அபசப்தமே வராது. இந்த அபசப்தம்ங்கிறது என்னன்னு கேட்டா யாரையுமே கூட நம்ம எந்த வார்த்தை பேசுற போதும் கூட நம்ம இருக்கிற இடத்துல ஒரு தேவதை, அஸ்து தேவதைன்னு ஒண்ணு இருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. நீ எதை சொன்னாலும் அது உடனே அஸ்தோ ததாஸ்துன்னு சொல்லும். அதனால சொல்றோம்னா பெரியவாள்லாம் பழைய நாள்ல சொல்லுவா, அதுல ஏதாவது உடறி வச்சாத அஸ்து தேவதா ததாஸ்துன்னு சொல்லும், அதனால கெடுதல்லாம் ஏற்படும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி நாம என்ன சொன்னோம், வாக்குல நல்ல சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி நாம இந்த வார்த்தை சொன்னோம்னா ஒருத்தன் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சா அவன் க்ஷேமமா தான் இருக்கணுமே தவிர மாறுதலா இருக்கக்கூடாது. அதுக்கு வாக்குல ஏதாவது நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன பண்ணிவிட்ட அப்படி பண்ணிவிட்டேன்னு நம்ம தௌஷ்டியமாக வார்த்தை சொன்னோம்னா என்னன்னா அது சுத்தியாக ஆகாது, திரகரண சுத்தி பண்றது ஆகாது. அதே மாதிரி கிரியாட்டனம், ஒரு கர்மானுஷ்டானம் பண்றோம்.
இந்த கர்மானுஷ்டானத்தை நாம பண்றது இன்னும் நன்னா பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறத ரொம்ப ஒரு ஆடம்பரமாக கல்யாணம் பண்றோம். இப்ப கல்யாணத்துல வர வர எந்த கல்யாணத்திலயா இருந்தாலும் கூட ஆடம்பரங்கள் தான் இருக்கு. வைதீக காரியங்களே போயிடுது. ஏதோ வாத்தியார வர சொல்லி ஏதோ ஒரு பேரு தான் பண்ணிருக்கவே தவிர அந்த கல்யாணத்துல ஒரு சுத்தி எதுக்கோத இந்த கல்யாணம் பண்றோம், இந்த கல்யாணத்தினால என்ன லாபம், இந்த இவனுக்கு தம்பதிகளுக்கு என்ன ஏற்படுறது அப்படிங்கிறதே நமக்கு புரியாத என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருக்கோம் வாத்தியார வர இந்த திருமகலி தாரணம் ஆச்சோ இல்லையோ கை குலுக்க ஆரம்பிக்கணும். அது என்ன கரியாகளை எப்படின்னா எப்படி கர்மா சரியாகும். விவாகம் ஆச்சுன்னா பாணிகிரகண பரியந்தம் விவாகம், பாணிகிரகணம் பண்ணா தான் கல்யாணம் ஆச்சுங்கிறது சாஸ்திரங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் மேல்நாட்டு பழக்கப்படி படியில் ஏறி வந்துடுறோம். அது இந்த இந்த பாதரட்சையை போட்டுன்னு வரோம். இதெல்லாம் சுத்தியாகமோ கிரியாச்சரணம். இந்த கிரியாச்சரண கர்மானுஷ்டானங்கள் பண்ற போது அது சுத்தியா இருந்தா தான் இந்த சுத்தமானது சரியாக ஆகும். அதுதான் சௌச்சமானது சுத்தியாக ஆகும். அங்கதான் சொல்றேன். அதனால்தான் இதே தான் நம்மாழ்வார் திருமாவளவன்ல ஒரு பாசுரத்து சொல்ற போது சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் தேவபிரானியே தந்தைதா என்று அப்படின்னு. சிந்தையினால் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் சொல்லுல வரணும், சொல்லுல என்ன இருக்கோ அதுதான் செலுத்திடணும். அதனால்தான் மனத்தினால் வாயினால் ஆண்டாலும் அதை பாசினேன். மனத்தினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகழுவான் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசம். அது மாதிரி என்னன்னு கேட்டா இந்த சௌச்சமானது, சௌச்சம்ங்கிறத தவிர நாம கைகால அல்பசிங்கி போனோம், இன்னொன்று போனோம், அந்த சுத்தி எல்லாம் வேற. அதை தவிர மனசுத்தி இல்லாத இந்த ஆத்மகுணம் இது அது சரீர சுத்தி. அது அந்த சௌச்சம்ங்கிறது சரீர சுத்தி, இந்த சௌச்சம்ங்கிறது ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தி இல்லாத போனா எந்த காரணம் பண்ணாலும் எந்த காரியங்கள் பண்ணாலும் அது பலன் இல்லை அப்படின்னு திருப்பி சாஸ்திரங்கள் ரொம்ப சொல்றது. அதனால இந்த கருணால சௌச்சம்ங்கிற ஆத்மகுணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ற. அனாயாசம் ஒரு காரியம் பண்றோம், ஒரு காரியம் பண்ணோம்னா அந்த காரியத்துல சிரமங்கள் இருந்ததுன்னா அதாவது இந்த காரம்பத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், இந்த காரியத்தை பண்ணினால் இதனால ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருந்தா அதை பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை. எதுல சௌரியமோ அதை பண்ணா போறோம். அப்படி நம்ம பண்ணினோமானால் அந்த குணங்கள் நமக்கு இதுவாக இருக்கும்னு சொல்றேன். அதனால அந்த அனாயாசம்ங்கிறது என்ன, ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம், அந்த காரியத்தை நிச்சயமா நம்மளால பண்ண முடியுமா தீர்மானம் பண்ணி பண்ணோம். இன்னைக்கு நம்ம நிச்சயம் நம்ம கோயிலுக்கு போறோம்னா ஒன்று வேண்டிக்க ஒரு இது பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பண்ணினா நம்மளால சாத்தியமாக முடியுமா, எல்லாரும் சொல்றோம் திருப்பதிக்கே நடந்து வரோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம், திருப்பதிக்கு நம்மளால நடந்து போக முடியுமா அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். எது முடியுமோ சாத்தியமா இருக்க, அது சிரமத்தை கொடுக்காது இருக்குமோ அந்த காரியத்தை நாம பண்ணோம். முடியாத காரியத்தை பண்றேன்னு புடிவாதமா ஆரம்பிச்சுட்டு அதனால சிரமப்படக்கூடாது. அதனால என்ன பண்ணோம், எது நமக்கு சௌரியம் இல்லாமல் இருக்கோ அந்த காரியத்தை ஒரு நாளும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு காரிய ஆரம்பத்திலேயே நாம தெரிஞ்சுட்டு பண்ணினோமானால் அந்த காரியமானது நமக்கு நல்லதையே கொடுக்குமே தவிர அது பண்ணலைங்கிறது அதுக்கு தோஷம் கிடையாது. அகாரணத்தினால இந்த காரியம் பண்ண சொல்லிட்டு இது பண்ணலையே அப்படிங்கிற தோஷமானது நமக்கு ஏற்படாது. இந்த கர்மம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு விட்டோம்னா அதனால பாபங்கள் ஏற்படும். என்ன சரீரத்தை கஷ்டப்படுத்திட்டு ஒரு காரியத்தை பண்ணுவானே, சரீரமாத்தியங்களும் தர்ம சாதனம். தர்மத்தை அனுஷ்டிக்கணுமானால் சரீரத்தை நல்லா பார்த்துக்கணும். அதனால்தான் சரீரத்தை பார்த்துக்கணுங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறது. நான் காயக்லேஷம் பண்ணிட்டு நான் ரொம்ப அனுஷ்டானம் பண்றேன்னு சொன்னா அந்த அனுஷ்டானத்துக்கு பலன் உண்டானா இன்னைக்கு இந்த நடுவெல்லாம் பட்டினி இருந்தேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டான்னா அது பலன் இல்லை, அந்த கர்மாவுக்கு பலன் இல்லை. அப்படிங்கிறதாக இந்த அனாயாகம் எதுவாக இருந்தாலும் இப்போ இது நாம இப்போ கலியுகத்துல சில கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாது, பண்ணா அது சரியாக நடக்காது. அப்படிங்கிறனால அது சாஸ்திரத்துல விதிச்சாலும் கூட அதை பண்ண வேண்டாம். என்ன பண்ணலாம் இப்ப கலியுகத்துல அப்படின்னா ஸ்ரோதாதி கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னா கூட போடுமே. சந்தியாவந்தனாதிகள் பண்ணுங்க, பகவன் நாமாவை எப்ப பார்த்தாலும் சொன்னாலே பகவன் நாமாவை சொன்னதுனாலேயே எல்லா விதமான புருஷார்த்தங்களும் கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால அந்த அனாயாசம்ங்கிறதுக்கு ஆயாசம்னா சிரமம், அனாயாசம்னா சிரமம் இல்லாமல் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவோ அந்த காரியத்தை நாம பண்ணினால் போறோம். ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி அதனால பலன் ஏற்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல. அது இது ஆத்மா நம்ம இப்படிதான் பண்ணோம் புரியாதும் கூடாது. எந்த ஒரு காரியத்துல இதனால நமக்கு சிரமங்கள் ஏற்படுமா வேண்டாம், இது பண்ணினா போகும்போது இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் அனாயாசம்னு பேரு. அடுத்தது மங்களம். மங்களம்னு சொன்னா எந்த ஒரு காரியத்திலையும் ரிஷிகள் என்னபடி சொல்லி கொடுத்தாலோ அந்த காரியத்தை நாம சின்ன பண்றோம். நிகிருஷ்டமான கர்மாக்கள் சில காரியங்கள் பண்ணாத அப்படின்னு சொல்லுங்க. கலந்தம் நபக்ஷே வேதத்துல சொல்லுது. கலந்தம் நபக்ஷே, கலந்தம்னு சொன்னா
ஒரு இந்த இப்போ இது ஒரு சுறாபானங்கள் அதுக்கெல்லாம் களஞ்சம்னு பேர். அந்த இதை சாப்பிடாதுன்னு மகரிஷி வரையில் சொல்லி கொடுத்துருக்கா. அது எதுக்கு? நம்ம சரீரத்தை காப்பாற்றுறதுக்கோசரம். அந்த சரீரில் நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது இல்லை. அதுக்குதான் வேதம் சொல்லுது, யான்யஸ்மாகம் சுசரிதானி தானி பிரயோபாசானி நோயிதராணி. அதாவது யான்யஸ்மாகம் சுசரிதானி, யாரை எங்களால் நன்னா பண்ண முடியும்னு சொன்னிருக்காளோ அஸ்மாகம் சுசரிதானி, நல்லபடியாக எங்களால் பண்ண முடியுது. தானி பிரயோபாசானி, அந்த காரியங்களை மட்டும் நீ உபாசனை பண்ணு. நோயிதராணி, பாக்கி காரியங்கள் நீ பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா பெரியவாள் அனுஷ்டானம் பண்ணல. ஏன பந்தா பிதரோ யாதாக மகாஜனோ ஏன யாதசபந்தாக. பெரியவாள்லாம் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நாம போவோம். அது போனா போறோமே தவிர நாம ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணினா அது மங்களம் கொடுக்காது. மங்களம்னா சௌக்கியத்தை கொடுக்காது. சிஷ்டாச்சாரம் பெரியவாள் இந்த ஆச்சாரம் நம்ம பண்ணிடுவான்னு சொன்னா அந்த ஆச்சாரம் நமக்கு அனுப்புறது பண்ணமே தவிர வேற ஒன்றும் வேதாத்தியனம் பண்ணுன்னு சொல்லிட்டு பிராமணனால விகிதமான கர்மா அதை நான் பண்ணாத வேற ஒரு காரியா பண்றேன்னு சொன்னா அது சிரமத்தை தான் கொடுக்குமே தவிர நாம் மங்களத்தை கொடுக்காது. அதனால என்ன பண்ணும், சொன்னப்பட்ட காரியங்களை விடாத நாம பண்ணமே தவிர அதிகமான சில காரியங்கள் அதுவே நிஷித்தம் பண்ணிருக்கு. வேதத்திலேயே இந்த கர்மா பண்ணாத, என்ன பண்ணினா நல்லது, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னது கர்மாவை பண்ணினால் அமங்கலம் தான் உண்டாகும், சுபமான காரியங்கள் ஏற்படாது. அதனால அதை பண்ணக்கூடாது. அகார்பண்யம், அகார்பண்யம்னா கூட எக்கார்பண்யம்னா கார்பண்யம்னு சொன்னா இது ரொம்ப தரித்திரத்தனம். அந்த மாதிரி இல்லாத அகார்பண்யம்னா தரித்திரத்தனம் இல்லாம. எப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஐயோ சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு எந்த சிரமமா இருந்தாலும் கூட யாரிடத்துலையும் போய் யாருக்கும் அதாவது எனக்கு நீங்க உபகாரம் பண்ணுங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. ஆபத்திரீச கஷ்டாஜாம் பவேதீனோ ந கசித் சம்விபாக ருச்சிசாத் தது அகார்பண்யம் உச்சதே. இது தர்மசாஸ்திரங்கள ஆபத்காலம் இருக்கக்கூடிய கஷ்டத்துல கூட தீனனா இருந்தாலும் கூட யார்ட்டையும் போய் நான் கசிச்சது ஒத்தட்டையும் ஒன்றும் கேட்காது. சம்விபாக ருச்சிகி, இதுவும் அப்படிதான் எம்பெருமானுடைய சங்கல்பம், இது நமக்குடைய பிராரப்தம் அப்படின்னு வச்சுனீங்கன்னா அதுதான் அகார்பண்யம். அதாவது இது இல்லாத இருக்கிறது அப்படின்னு துக்கமா இருக்கட்டும் சிரமமா இருக்கட்டும் இன்னொருத்தருடைய சகாவத்தையே அபேட்சிக்க கூடாது. அதாவது துக்கானமும் நமக்கு தான், நமக்கு சிரமம் அதை அந்த அதுல கஷ்டமோ சுகமோ எதா இருந்தாலும் அதை நாம அனுஷ்டிக்கணுமே தவிர பொறுத்தியாருக்கு சொல்ல. அதுதான் வேதத்தை சொல்லிட்டு நாம எல்லாரும் சாத்தம் பண்ணா கேட்கணும். யாச்சி தாரண சந்து மாதையா சுஷ்ம கஞ்சன கஷ்டன. நான் கொடுக்கறவனா எங்கிட்ட இருக்கணுமே தவிர நான் போய் ஒருத்தையும் நிற்கப்படாது அப்படின்னு சொல்றது. அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிற போது கஷ்டப்பேசையா இருந்தாலும் கூட நாம வச்சு இன்னொருத்தருடைய உபகாரத்தை எதிர்பார்க்கப்படாது. அவனா ஏதோ பண்ணினான்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம் சொல்லிட்டு நாம போய் நீங்க ஏதாவது உபகாரம் பண்ணுவேலான்னு அவன்கிட்ட போய் நாம எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம்னா அந்த அகார்பண்யம் கார்பண்யம் தான் இருக்குமே தவிர அகார்பண்யம் வராது. அதனால அகார்பண்யத்துக்கும் இது ஒரு ஆத்ம குணம். 7 குணம் ஆத்ம குணம் வச்சு அஸ்பிருகா எல்லாத்திலையும் ஒரு நிறைய இருக்கு. எந்த காரியம் வந்தாலும் கூட அதுல நமக்கு நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ கிடைக்கக்கூடியது லட்சியம், கிடைக்க முடியாதது கிடைக்காது. அதுக்கு என்ன ஒண்ணும் புறத்தியாருடைய திரவியத்தை போய் அபிலாஷம் கூடாது. நமக்கு ஐயோ அவன் நிறைய சம்பாதிச்சுட்டானே நாம சம்பாதிக்கலையே அப்படின்னு அசந்துஷ்டோ திஜோனிஷ்ட சந்துஷ்ட பார்த்திவா. ராஜா பிராமணனானவன் சம்பாதிக்கிறது போரும்னு சந்தோஷப்படணும். ராஜானானவன் சம்பாதிச்சு போரும்னு நினைக்கப்படாது. ராஜா என்ன சம்பாதிக்கணும் அதுதான் அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் நிறைய சம்பாதிக்கணுமே தவிர சம்பாதிச்சதுக்கோசரம் உலகத்தை ஜனங்களை காப்பாத்துறதுக்கோசரம் அவன் சம்பாதிக்கணும். பிராமணன் என்ன பண்ணும், தனக்கு இன்னைக்கு வேணுங்கிறது என்ன எம்பெருமான் சங்கல்பிக்கிறானோ அது சங்கல்பம். அது மாதிரிதான் இதுல நாவல் பார்க்க சுவாமின்னு எழுந்த அந்த சுவாமி என்ன பண்ணுவா குஞ்சுவர்த்திக்கு போன உடனே ஒரு சொம்பு எடுத்து வருது. அந்த சொம்பு நிறைஞ்சு போச்சுன்னா அடுத்த அதுல போட்ட இது குஞ்சுவர்த்தி வாங்குறதுல வருது. அதை வச்சு அன்னைக்கு குடும்பம் அன்னைக்கு தேவையான காரியங்களை பார்க்கறது. மறுநாளைக்கு திருப்பி குஞ்சுவர்த்தி. அந்த மாதிரி என்ன சிரமமா இருந்தாலும் கூட ஒரு ஆசை இதுல போய் இது மாதிரி வேணுமே அது வேணுமே இப்படி இருந்தா நமக்கு இது மாதிரி இருக்கணுமே அப்படி இருக்கணுமேன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சானா அவனுக்கு இந்த பகவானுடைய ஒரு அனுகிரகமானது கிடையாது. இதுதான் பகவத்கீதையில கூட எதிர்ச்சாலாபகா யுக்தம். எதிர்ச்சாலாபகா இதான் நமக்கு இன்னைக்கு பெருமாள் படிச்சுக்கார். போனேன் இன்னைக்கு போனார், நான் போனேன் என்னமோ போனேன் இன்னைக்கு பெருமாள் நிறைய அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அதுதான் நல்ல கிடைச்சத்துல சந்தோஷப்படணும். கிடைக்காத விதயத்துல நமக்கு ஐயோ கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. மனசு பரித்தோஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்திரா. மனசுல நாம பெரிய மனுஷன் நன்னா நமக்கு நீ கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சோம்னா
அவனுக்காரும் பெரிய பணக்காரனாரு, நிறைய பெரிய மனுஷனாரு, நிறைய பணம் இருந்தாலும் ஐயோ நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நினைச்சாருன்னா அவனை மாதிரி தரித்தினாரு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி என்ன கேட்டா அஸ்பிருகம் எதுலையுமே ஆத்ம குணத்துல இந்த அஸ்பிருகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஆத்ம குண விஷயத்தை இப்படியாக அஸ்பிருகத்துக்கு பத்தி இப்படிலாம் சொல்ற. இப்படி நம்ம ஆத்ம குணமான இத்தனை குணங்களுடைய மனுஷன் இருந்தானால் அவன் குணசம்பன்ன மனுஷர் பகவதா பிரீதி விருத்தா பவதி. இப்படி இருக்கக்கூடிய மனுஷனிடத்துல எம்பெருமான் எப்பவுமே அனுகிரகம் பண்ணவனாகவும் பிரீதி உடையவனாகும். அதனால நாம இத்தனை பேரும் என்ன பண்ணணும் சொன்னா சந்துஷ்டமாக எந்த காரியங்கள்ல நாம எப்படி இருக்கோ இது பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கானோ அனுகிரகம் பண்ண விஷயத்துல குறவு இல்லாத நம்ம சந்தோஷப்படும். அதே மாதிரி ஒரு குணம் இதுவும் ஆத்ம குணம் தான். அதாவது புறத்தியாருக்கு உண்மை நம்ம எப்பவுமே உண்மையைத்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. பொய் பேசினா தோஷங்கள் உண்டு. அதனால தான் சொல்றாரு சத்தியம் ப்ரூஜாத் பிரியம் ப்ரூஜாத் ந ப்ரூஜாத் சத்தியம் பிரியம் பிரியஞ்ச நான்கிருதம் ப்ரூஜாத் ஏழ தர்ம சனாதனா. சனாதனமான தர்மம் என்னன்னு கேட்ட சத்தியமா உண்மையை பேசணும், உண்மையா இருக்கணும். அதே சமயம் அந்த உண்மை எதிராளிக்கு யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அவனுக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லாத இருந்தால் அதே சொல்லப்படாது. அப்பிரியமா உனக்கு அவனுக்கு உண்மையா இல்லை அதனால அவனுக்கு சிரமமே ஏற்படும் சொன்னா சத்தியமா இருந்தாலும் சொல்லாதக்கூடாது. அதுதான் இவர் சொன்னார் கீதை பாரதத்துல சொல்ற போது என்ன பண்ணார், அஸ்வத்தாமா அதான் இறஞ்சு அஸ்வத்தாமா அதான் ஒண்ணு யாரும் தெரிஞ்சுட்டா தெரியல. அஸ்வத்தாமா அதான் புரிஞ்சு மெதுவாக என்ன பண்ண பகவான் குஞ்சராகா யானை அஸ்வத்தாமாங்கிற யானை யுத்தம் கொடுத்துனான். அஸ்வத்தாமா அவதான உடனே என்ன கிருபாச்சாரியர் யுத்த மட்டத்தை நிறுத்தி விட்டார். ஏன்னு கேட்டா அது லோகக்ஷேமத்துக்கோசம், அவருக்கு லோகக்ஷேமத்துக்கோசம் பகவான் பண்ணிதான். ஆனா அங்க பொய் சொல்லல, நம்புருஜாது சத்தியம் அப்பிரியம். அதனால அப்பிரியமானதுனால இறஞ்சி சொல்லாத குஞ்சராங்கிறது மெதுவா சொன்னான்னு பாரதத்துலன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி என்ன ஒண்ணு அது பிரியம் நாதம் ப்ரூஜாது, பிரியமா இருக்குன்னு பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு நன்னா இருக்குன்னா நம்ம வாட்டில கயிறு விரிச்சு எதை போனா இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படி பண்றோம் இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாதுன்னா அப்படி இருந்தா தான் ஏழ தர்ம சனாதனா, சனாதனமான தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கணுமேங்கிறதாகத்தான் இது மாதிரி சொல்றோம். இது மாதிரி ஒவ்வொரு ஆத்ம குணங்கள் நமக்கு இருந்தால்தான் மனுஷன் பிரகாசிக்க முடியுமே தவிர ஆத்ம குணம் இருந்தால் தான் சாரோச்சம் சாரூபதா சாயுஜ்யம்னு சொல்லி கொடுக்குறேன். சாரூபம்னா பகவானுடைய ரூபம் மாதிரி நமக்கு ஒரு ரூபம். நம்ம வைகுண்டத்துல எம்பெருமானத்துல சரணாகதி பண்ணோம்னா எப்படி இருக்கமோ அந்த இடத்துல ஆத்ம குணங்கள்லாம் பரிபூர்ணமான குணம் இருக்கணும். பரிபூர்ணமான ஆத்ம குணம் பரிபூர்ணம் இல்லாத போனால் இந்த இத்தனையும் வியர்த்தம். சரணாகதி பண்ற போது இந்த ஆத்ம குணம் சம்பூர்ணமா நான் இருக்க மாட்டேன், இருந்தாலும் நீ இத்தனை குணம் எனக்கு சம்பூர்ணமாக பண்ணி நீ எனக்கு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாட்டத்துல நாம கேட்கிறோம். அதை நமக்கு பெருமாள் நிறைய அனுகிரகம் பண்ணி கொடுக்கலாம். அதனால இந்த ஆத்ம குணங்கள் நமக்கு இருந்ததுனால் பாக்கி பணங்காசுங்கிறது எப்போ வேணா வரும் எப்போ வேணா போகும். அதுதான் அது செல்வம்னு இருக்கிறதும் தெரியாது போறதும் தெரியாது. அதனால நாம என்ன பண்ணணும்னா இந்த குணங்கள்ல எதிரியாவது ஒரு 4 குணமாவது நமக்கு இருக்கணும். சிந்தனை செய்யல சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காரியமும் ஒன்னாவே இருக்கணுமே தவிர மாறுதலாக இருக்கக்கூடாது. இப்படி நாம இருந்தேமாகில் எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்பட்டு யோகே தனுத்தியஜாம் அப்படிங்கிற காளிதாசன் சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற ஒன்றும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. கொஞ்சம் நாடியானதுனால அடுத்த இதுல இன்னும் கொஞ்சம் நன்னா பேசுவோம். நாராயணா நாராயணா.